ஹாய் வெல்கம் டு மகாலட்சுமி டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் அகாடமி. எல்லாருமே எப்படி இருக்குங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நம்ம ஆரிய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 நூல் எடுத்துக்கணும். ஓகேங்களா? 6 நூல் லென்த்தை எடுத்தீங்க அப்படின்னா அதை டபுளாக போட்டிங்க அப்படின்னா 12 நூல் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 12 நூல் தேவை. ஸோ அதனால் நான் 6 நூலை லென்த்தியே எடுத்து அதுக்கு நான் அப்படியே மடக்கி நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக ஐக் இருக்கணும், அந்த மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஸோ நுனியில் இன்செர்ட் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு 6, இந்த சைடு 6 நூல் எடுத்திருக்கேன். டோட்டலாக வந்துட்டு நான் 12 நூல் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பமான கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது சில்க் த்ரெட்டில் போட்டால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் நீங்கள் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கீழேருந்து மேலே நான் வந்துட்டு நீடில் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது கீழேருந்து மேலே நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நம்ம நீடில் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம த்ரெட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா? த்ரெட்டை பிடிச்சி வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் டபுள் அதாவது வந்து 3 டைம் நான் சுற்றுறேன். ஓகேங்களா? 2 டைம்ஸ் சுற்றலாம், இல்லைனா வந்து 3 டைம்ஸ் சுற்றலாம். சுற்றிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு நான் அந்த வந்துட்டு ஹோல்டு பண்ணுறேன். அதாவது என்னென்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற நீடில் வந்துட்டு அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா? கீழே இன்செர்ட் பண்ணிவிட்டா லெஃப்ட் ஹேண்டில் ஹோல்டு பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு நீடில் வந்துட்டு இழுக்கிறேன். ஓகேங்களா? லைட்டாக லூஸ் அவுட்டிங்னா தான் அது வந்து இழுக்க முடியும், டைட்டாக பிடிச்சின்னா இழுக்க முடியாது. ஸோ லைட்டாக லூஸாக விட்டுட்டு இழுத்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்துடும். கிட்ட போகும்போது தான் நீங்கள் நூலை விடணும், அது வரைக்கும் நூல் விடக்கூடாது, இல்லைன்னா சிக்கு போட்டுக்கும். இப்போ பாருங்கள், அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சுங்களா? ஓகேங்களா? சரி, மறுபடியும் அகைன் நான் போட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு 3 டைம்ஸ் சுற்றலாம், இல்லைனா 4 டைம்ஸ் சுற்றலாம், 5 டைம்ஸ் சுற்றலாம். ஓகேங்களா? சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டை சுற்றி பாருங்கள், டபுள் ஸ்டாண்ட் சுற்றி பாருங்கள், இல்லை 3 டைமு 4 டைம் 5 டைம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமுக்கு வந்துட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்துட்டு எந்த ஸ்டிச்சஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி சைஸில் நாட் போடலாம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மறுபடியும் கீழேருந்து மேலே இன்செர்ட் பண்ணி நுண்டில் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்துட்டு சுற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு நான் நீடில் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்டில் நான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் நான் த்ரெட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு நீடில் பிடிச்சிருக்கிற ரைட் ஹேண்டில் பக்கத்தில் போகும்போது தான் வந்துட்டு நீங்கள் அந்த நூலை விடணும், இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக நம்ம போடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம போட்டாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு சர்க்கிள் ஃபில் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த சக்கரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சக்கரி நடுவனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணி கூட போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரி எப்படி லைனாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கு சக்கரிக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் கூட நீங்கள் லைனாக இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கலாம். ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். வேணுங்கிற மாதிரி நீங்கள் லீஃப் கூட டிசைன்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டு எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.